ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்க நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் நமது ராசிக்கு அப்படின்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கி இருக்கிறோம். முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்கள் என்னென்ன இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. வளர்பிறை சுப முகூர்த்தம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசி அதிபதி குரு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. மேலும் குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருப்பது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும். 3ஆம் இடத்துல 3 சேர்க்கையாக குரு, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில நல்ல நேரம் இப்பொழுது அமைந்திருக்குங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க. நீங்கள் வீடு கட்டக்கூடிய கனவு மனதில் வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய அன்றலா இருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல் அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூமி லாபம் என்ற ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுள்ளதுங்க. அதன் மூலமாக இப்பொழுது நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வீடு கட்ட முடியும், புதிதாக அசைய சொத்துக்களை வாங்க முடியும். அந்த மாதிரியான சிறப்பான நேரம் உங்களுக்கு இப்பொழுது கைகூடி வந்திருக்குங்க. இதை பயன்படுத்தி கொண்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சும்மா முயற்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் வீடு கட்டக்கூடிய கனவு நிஜமாகக்கூடிய நல்ல தருணங்கள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்க சிந்தனையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பெரும்பாலானவை விலகிவிடும். அதனால மன தெளிவு கூடக்கூடிய ஒரு நாள்னு இன்னைக்கு சொல்லலாம். உங்க சகோதரர் வழியில நீங்க அனுசரித்து போறது இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகளை பெற்றுத்தர நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. உடன் பிறந்தவர்கள் கூட நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். என்றதுனா உங்கள் காரியங்கள் மூலமாகவும் நீங்கள் பயணங்கள் செய்தால் அந்த பயணங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். இருந்தாலும் வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே. உங்களது மாமன் வழி உறவுகள் மூலமாக நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். எனவே உங்களது உறவினர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக வேண்டிய உதவிகளை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். அதிலும் உங்களது தாய் வழி உறவினர்கள் மூலமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நண்பர்களே. இன்று தினம் அலுவலக பணியிடக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களது பணி நிமித்தமான மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்குங்க. அதன் மூலமாக நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோக பணிகள் அழகாக மாறும். தியானம் நீங்க செய்யலாம். இன்றைய தினம் முதல் ஆரம்பிங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிவாரணம் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்துல கிடைக்குங்க. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க என்னங்கிறத ஒரு லிஸ்ட்டை போடுங்க. இன்றைய தினம் பிரச்சனைகள் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். ஆனா இன்றைய தினம் நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்து கொள்வதற்கான வழிமுறைகளை உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு நெருக்கமான நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து இன்றைய நாளில் நீங்கள் நல்ல ஒரு திட்டங்களை தீட்டலாம் நண்பர்களே. ஏன்னா அதன் மூலமாக உங்களோட குழப்பமான பிரச்சனை எல்லாம் நீங்க சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வழிமுறைகள் உருவாகும். செலவுகள் செய்யறது இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. மனதில் செலவுகள் குறித்த எண்ணங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. குடும்ப உறுப்பினர்கள் கூட சேர்ந்துருங்க. நண்பர்களோட சேர்ந்து நீங்க கலகலப்பாக இன்றைய தினத்திலிருந்து மாற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் ஒருத்தருடைய நம்பகத்தன்மை அறியாமல் உங்களது வாழ்க்கையை பற்றி எந்த விஷயத்தையும் நீங்க ஷேர் பண்ணிக்க கூடாது. கொஞ்சம் கவனமா இருங்க. உங்க பிரைவசிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ முன்பின் தெரியாத நபர்கள் எங்கேயாவது ட்ரெயின்ல போறப்ப மீட் பண்றீங்க, இல்ல பஸ்ல போறப்ப மீட் பண்றீங்கன்னா அவங்க கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹிஸ்டரி எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டு இருக்க கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களையும் அறியாம அதை நீங்க சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே யாரையுமே நம்பி உங்க ரகசியங்களை நீங்க எதுவுமே கசி விடக்கூடாதுங்க. கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க நண்பர்களே. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்குறைந்த காதலருடனான காதல் உறவுல இன்றைய தினம் நீங்கள் நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையை அமையப்பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்க வலுவாக கிடைக்க பெற்றாலும் நீங்கள் இன்றைய தினம் உங்க காதலர் கூட சீக்கிரட்டை மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம் நண்பர்களே. நம்ம காதலர் தானே இவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதாவது ரகசியங்களை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதன் மூலமாக சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்களுடைய அந்தரங்கமான ரகசியங்களை இன்னைக்கு நீங்க கண்டிப்பாக வெளிப்படுத்தக்கூடாதுங்க. உங்க காதலரே ஆனாலும் நீங்க ரகசியங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
புதிய காதல் தொடர்புகள் இப்பொழுது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிதாக காதல் அரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் சிறந்த ஒரு நாள். இன்றைய தினம் உங்க வாழ்க்கையில எந்த முக்கியத்துவம் இல்லாதவர்களுடைய வார்த்தைகளை நீங்க பொருட்படுத்தக்கூடாதுங்க. ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ஐடியாக்கள் பிரகாரம் நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு குழப்பமான சூழ்நிலையில உங்களுக்கு நம்பிக்கையானவர்கள் மற்றும் உங்களுக்கு அன்பிற்கு பாத்திரமானவர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக ஆலோசனை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். மற்றபடி நீங்க உங்களுடைய சாய்ஸையே பெஸ்ட்டாக நீங்க யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் திருமண யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க. நீங்கள் திருமண வயதில் இருந்தால் உங்களுக்கான திருமண ஏற்பாடுகளை இப்போ தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு அது சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. பூமி லாபம் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அசைய சொத்துக்கள் குறித்த பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு நீங்க தாராளமாக நிறைய செய்யலாங்க. உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களாம் உங்களை புரிந்து கொண்டக்கூடிய ஒரு காலகட்டம் வந்திருக்குங்க. அதனால பிரிந்தவர்கள் கூடக்கூடிய நல்ல தருணங்கள் உங்களுக்கு வந்து சேரும். வியாபாரிகளுக்கு வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேருங்க. கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கும். அலுவலக பணிகளை நீங்க நினைச்ச காரியங்களை சீக்கிரமாக முடிக்க முடியும். அதனால நிறைய காரியங்களை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தினம் அலுவலக பணியில நல்ல நேரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. ஆனாலும் உங்க ரகசியங்களை நீங்க வந்து ரொம்ப நம்பகத்தன்மை இல்லாத நண்பர்களிடம் நீங்க வந்து கூறக்கூடாதுங்க. தியானம் செய்யுங்க, யோகா செய்யுங்க. இந்த தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தை பத்திரமாக பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், சிறந்த ஒரு நாளாக இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள இன்றைய தினம் நீங்கள் வந்து குழப்பங்களை நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை கண்டறிவது ரொம்ப அவசியம். சகோதரரிடம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. வியாபார பணிகள் கொஞ்சம் அதிகமாக நடைபெற்றாலும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலை விரைவிலேயே வந்து விடுங்க. உங்க மாமன் வழி உறவுகள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் அலுவலக பணிகள் கிடைக்கும். எனவே அற்புதமான ஒரு நாளுங்க. நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் எல்லோ கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 3 வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் போராட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்கள் சிந்தனைகளில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சில குழப்பங்கள்லாம் நீக்கிக் கொள்வதற்கு உங்களை நெருக்கமானவர்களை நீங்கள் நாட வேண்டியது அவசியம் நண்பர்களே. ஏன்னா கொஞ்சம் குழப்பங்கள் மனதில் இன்னைக்கு உதயமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. இருந்தாலும் அதை நீக்கிக் கொள்ள உங்களால் முடியும். அதற்கு தேவையான உதவிகளை கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரி வழியில நீங்க கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறும் நண்பர்களே. உங்களுக்கு வேண்டிய உதவிகளையும் ஆலோசனைகளையும் நீங்க கண்டிப்பாக சகோதர வழியில பெறலாங்க. அதுக்கு நீங்க கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ, இன்றைய தினம் வண்டி வாகனங்களை பயணங்கள் செய்யும் போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க. உடம்பின் மீது கவனமாக இருக்கணும். மேலும் நீங்க செல்லக்கூடிய காரியங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கிட்டீங்களாங்கிறத ஒரு செக்லிஸ்ட் போட்டு நீங்க கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணுங்க. திரும்ப வரும்போதும் அதை திரும்ப எடுத்துக்கிட்டீங்களாங்கிறத செக் பண்ணிக்கிறது நல்லது. வண்டி வாகன பயணங்களும் போது பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது தாய்மாமன் வழியில உங்களுக்கு சந்தோஷமா நல்ல ஒத்துழைப்பு கிடைக்குங்க. மாமன் வழி உறவுகள் மூலமாகவும் நன்மைகள் உண்டு. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் வியாபாரம் சுமாராக இருக்குங்க. இருந்தாலும் பொறுமையை கடைபிடியுங்கள். உங்களுக்கு நல்ல திட்டமிடல் மேற்கொண்டு வியாபாரத்தை வந்து நீங்க வருங்காலத்திற்கான திட்டங்களை நீங்க வந்து தீட்டிக்கொண்டு சிறப்பான ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவதற்கான வழிமுறைகள் உருவாக்கிக் கொள்ள உகந்த ஒரு நாளுங்க. உங்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். வாகன பயணங்களை கொஞ்சம் கவனமா இருங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ, நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. அனுபவங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு வழிகாட்டியாக அமையும். நல்ல ஆசானாக இருக்கும். பணி நிமித்தமான வேலைகள் நிமித்தமான அனைத்து விதமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க. எனவே அனுபவங்கள் நிறைந்த நாள், நல்ல நற்செய்திகள், மகிழ்ச்சியான செய்திகள் நிரம்பிய நாள்கள் இன்றைய தினம் ஆனந்தமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.